The harder you work for something, the greater you will feel when you achieve it. Namaste, Namaskaram, Swagata, Aloha, Assalam and Vanakkam. Good evening one and all. We are glad to stand here in front of you on this grand occasion. Myself Harini and I am Manisha. Harini, it looks like everyone has arrived, right? That's true, Manisha. Our Kaushika school parents always arrive time. Absolutely. The children are just so cute, but the parents are taking it to the next level. You are right. Okay, it's time to switch from talk mode to listen mode. Parents, could you please make your phone silent so that you can open your ears to us? Are you ready? All right. Ignite the excitement and let's go. But before that dance, to stand upon your Tamil voice, I request the students to come up on the stage. Thank you, kids. Wishing all our prayers are answered. As we all knew that a warm welcome is a sign of good hopes. It's our immense pleasure to welcome each and everyone gathered here on this grand occasion. It's great to have you all here. Welcome everyone. Let's get into the event. Now, please put your hands together for the mighty chants of pre-KG to give a welcome dance.
சன்னோரிட் கௌசிகா ஸ்கூலில் யூகேஜி படிச்சுட்டு இருக்கிறான். அவங்க அப்பா தான் நான் என் பேர் பாஸ்கரன். 2023 ஜூனில் போய் எல்கேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டோம். அப்புறம் இப்போ யூகேஜி போயிட்டுருக்கான். 2 வருஷம் போயிட்டுருக்கான். நல்ல கோச்சிங் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி நல்ல ஸ்போர்ட்ஸுக்கும் நல்ல ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவன் ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் வீட்டில் பாடம்லாம் ரொம்பலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை. எல்லாமே ஸ்கூல்லேருந்தே அவனுக்கு ஓரல்னால எல்லாமே ஸ்கூல்லேருந்தே அவன் படிச்சுட்டு வரான். வீட்டில் நம்ம கேட்டால் எல்லாமே அவன் சொல்லிடுவான். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்மே இது வரைக்கும் அவன் கையை பிடிச்சி எழுதி கொடுக்கதே கிடையாது. அவன் ஸ்கூல்லேருந்தே அப்படியே நீட்டாக எழுதி பழகிட்டான். யூகேஜி கிளாஸ்லேயே கிராஜுவேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இதை பார்த்தது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். பிரகதீஷோட பேரண்ட் தான். எல்கேஜியில் சேர்த்தேன். ஃபஸ்ட்டு பேச மாட்டான். ரொம்ப கூச்சப்படுவான். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப எல்லாத்தையும் நல்லா பேசுவான். ஹேண்ட் ரைட்டிங்காக நல்லா எழுதுதான். படிப்பு ரைம்ஸு எல்லாமே ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வந்துருக்கான். வீட்டில் சும்மா கிராஜுவேஷன் நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் இல்லை. இப்போ யூகேஜி அதுவே ஒரு கிராஜுவேஷன்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா இருக்குது பிள்ளைகளுக்கு. அவங்களும் ரொம்ப இதாக இருக்காங்க. பட்டம் தராங்க சொல்லி ரொம்ப இதாக இருக்காங்க. ஹாப்பியாக இருக்காங்க. டிசிப்ளின் பரவாயில்லை. வீட்டில் வந்தாலுமே அப்படியே மேம் இப்படி பண்ண சொன்னாங்க, இது பண்ண சொன்னாங்க. ரொம்ப இதாக இருக்கான். இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லை. பொண்ணோட பேர் கிஜோசா மிராக்லின். அவங்க அப்பா கிறிஸ்டோபர். அவங்க அம்மா இங்கே இல்லை, வெளியே இருக்காங்க. இங்கே அவங்க அத்தை வீட்டில் இருந்து தான் படிக்கிறான். பரவாயில்ல ஸ்கூலு. பிள்ளைங்களுக்கு படிப்பெல்லாம் பரவாயில்ல, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பரவாயில்ல, எல்லாருமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எல்கேஜி படிக்கிறதோட யூகேஜி அடுத்த படிக்கும்போது இப்போ நல்லா இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் பரவாயில்ல, நல்லா எழுதுறான். படிக்கவும் செய்கிறான். அதே மாதிரி நல்லா சொல்லி கொடுக்காங்க. இங்கே வந்தோன்னா எல்லாமே ரைம்ஸு மேக்ஸ் எல்லாமே சொல்கிறான். பரவாயில்ல. வணக்கம், நான் இசையாழினியோட அம்மா பேசுகிறேன். யூகேஜி படிக்கிறேன் என் பொண்ணு. இசையாழினியை நான் எல்கேஜியில் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்டு. இவ பிள்ளை வாயே திறக்கலை, பேசுவாளா பேச மாட்டாளா, இவ ஹைச்சம் மேம் என்னை கூப்பிட்டு இந்த பிள்ளை வாய் திறக்காத பிள்ளையா இருக்குது, வீட்டில் பேசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்னென்னா அதே மேம் திரும்ப இது ரொம்ப வாயே மூடவே மாட்டேங்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யங் டீச்சர்ஸு நல்ல ஆக்டிவாக வேலை பார்க்குறாங்க. அனுபவம் உள்ள டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க நல்லா கொண்டுட்டு போகிறாங்க. 10th 9th 10th சிபிஎஸ்சி வந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைங்க இங்கேயே கண்டினியூ பண்ணிடுவாங்க. கோச்சிங் நல்லா இருக்குது, டிசிப்ளின் நல்லா இருக்குது. இப்போ ஸ்கூலு நல்லா டெவலப் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. நல்ல டீச்சர்ஸு ஆக்டிவோடு வேலை பார்க்குறாங்க. இந்த பட்டமளிப்பு விழான்னு இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டுட்டு வராங்களா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னா நமக்கு புத்தி தெரிஞ்சு எங்களுக்கெல்லாம் பட்டம்னா ஒரு பிஎட்டு எம்ஏ இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் பட்டம்லாம் வாங்கினோம். இப்போ எங்கள் பிள்ளைங்க இந்த யூகேஜியில் பட்டமளிப்பு விழான்னு ஒன்று நடத்தி அவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுக்குறாரு. இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது இத்தனை பிள்ளைங்க இவ்வளவு பட்டம் வாங்குறாங்க, இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நவீனோட அம்மா. இவன் யூகேஜி படிக்கிறான். நான் ப்ரீகேஜிலேருந்து இவனை கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ப்ரீகேஜிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ எல்கேஜி யூகேஜி 2 years அவன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இன்னும் நெக்ஸ்ட்டும் கண்டினியூ பண்ண போகிறான். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இவங்கிட்ட. ஆனால் லெட்டர்ஸ்லாம் எழுதுறது நல்லா நீட்டாகவே கேஷுவல் ரைட்டிங்கில் எழுத வைக்கிறாங்க. அதர் ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூலில் நல்லா நீட்டாகவே இருக்குது. அது கொஞ்சம் ஒரு ஹாப்பி ஃபுல்ஃபில்மெண்ட் தான். லாஸ்ட்டு ஸ்கூலில் கிட்ஸ் காம்படிஷன் ப்ரொவைட் பண்ணாங்க 2 years. எல்கேஜிலையும் ப்ரொவைட் பண்ணாங்க, யூகேஜிலையும் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்போ அதில் எல்கேஜியில் இவன் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபஸ்ட்டு திருக்குறளில் 50 திருக்குறள் சொல்லி 83 ஸ்டூடெண்ட்ஸில் இவன் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தான்.
அதே மாதிரி லாஸ்ட் இயரும் 86 ஸ்டூடெண்ட்ஸில் இவன் தான் ஃபஸ்ட்டு. லாஸ்ட் இயரும் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க, இந்த வருஷமும் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அவங்க ஸ்கூல் ஸ்டாஃப் தான் ஃபுல்லுமே ட்ரெயின் அப் பண்ணது. நான் கூட வீட்டில் வந்து 1 or 2 டைம்ஸ் தான் கேட்போம். அவங்க லீவில் கூட, அதாவது ஹாஃப் இயர்லி லீவில் கூட அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலுக்கு வர வச்சு அவங்கள ஃபுல்லுமே வந்து ட்ரெயின் அப் பண்ணி அவனை வந்து கிட்ஸ் டேயில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபஸ்ட்டு வர வச்சாங்க. 86 ஸ்டூடெண்ட்ஸ், அது ரொம்பவே ஹாப்பி. இப்போ கிராஜுவேஷன் டேன்னு ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே காலேஜில் யூஜி முடிச்சு பிஜி முடித்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து இந்த தடவை தான் லாஸ்ட் இயர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கே நம்ம யூஜி படிக்கும்போது மெயின் ரீசன் வந்து அந்த ஒரு கோட் போட்டு அந்த கேப் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் தான் ஒரு ஆசைக்காகவே எல்லாருமே யூஜி அண்ட் பிஜி பண்ணுவாங்க. ஆனால் இவனுக்கு வந்து கேஜிலே கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பி. आपका पसंदीदा जानवर कौन सा है? तुम अचानक जानवर के बारे में क्यों पूछ रहे हैं? नहीं, मैं बस जानना चाहता हूँ। कुत्ता? अरे जंगली जानवर मुझे पसंद नहीं है। कौन सा जानवर सबसे बुद्धिमान है? लोमड़ी? अरे आप अभी भी वही पुरानी कहानी बता रहे हैं। एक छोटा सा खरगोश भी बुद्धिमान होता है। खरगोश कैसा है? यही कहानी हमारे यूकेजी के छात्र बताने जा रहे हैं। इस कहानी को नृत्य के साथ नाटकीय रूप देंगे।
வணக்கம். நான் கௌஷிகா ஸ்கூலில் என் பையனை சேர்த்துருக்கேன், சித்தார்த். நான் அவனோட அம்மா. ஸ்கூலில் கோச்சிங்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா படிக்கிறான் அவனுக்கு எல்லாம் புரியுதுங்கிறான். வந்துட்டு எல்லாமே நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். பாடம் எல்லாமே நான் தான் சொல்லி கொடுப்பேன். எல்லாமே அவன் சொல்ல சொல்ல எழுதிடுவான். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப அடம் பிடிச்சான், எழுத மாட்டேன்னு. பரவாயில்ல, நல்லா இருக்கு கோச்சிங். அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பெரிய பெரிய கிளாஸ் போக நிறைய சொல்லி தருவாங்க. எனக்கும் அது ஆர்வமாக தான் இருக்குது. மறுபடியும் வந்து நம்ம நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். நல்லா படிப்பான். நல்லா இருக்கு கோச்சிங். நான் 10th வரை இங்கே வரையும் இருக்கட்டும்னு தான் நினைக்கிறேன். 3 பசங்க, எனக்கு 3 பேருமே இங்கே தான் சேர்த்து நல்லா படிக்க வச்சு டாக்டர், இன்ஜினியரிங்லாம் ஆக்கணுன்ட்டு எங்களோட எய்ம். அதெல்லாம் எனக்கோட எய்மும் அவங்க அப்பாவோட எய்மும் அதுதான். வணக்கம். நாங்கள் வந்துட்டு மித்ரன், ரித்தியோட அப்பா. ஃபஸ்ட்டு என் பையன் மித்ரன் வந்துட்டு அந்த ஸ்கூலில் தான் படித்தாப்புல. என்ன சஜஷனுங்க நம்ம பக்கத்தில் கேட்கும்போது எந்த ஸ்கூல் பெஸ்ட்டுன்னு கேட்கும்போது கௌசிகா ஸ்கூல் நல்லா இருக்கும்னாங்க. அதனால் கௌசிகா ஸ்கூலில் சேர்த்தேன். அவன் படிச்சுட்டு இருந்தாப்புல. அடுத்தால என் 2வது பையனையும் அதுபோல் அடுத்த சான்ஸ் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பையன் ஹிந்தி பேசுறது எல்லாம் பார்த்து எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா. அந்த ஸ்கூல் நல்ல அச்சீவ்மெண்ட் ஆகும்னு நினச்சிட்டு 2வது பையனையும் கேட்காமலே அங்கே தான் வந்து சேர்த்தேன். இப்போ ருத்விக்கு வந்துட்டு சொல்லணும்னாக்கா நல்ல ஹிந்தி கேட்குறதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஹிந்தி நல்லா பேசுவாப்புல. அதுபோல் நல்ல இங்கிலீஷில் வந்துட்டு வீட்டில் வந்து அவனே இங்கிலீஷில் பேசுவான். எங்கள்கிட்ட அவனுக்கு ரிப்ளை கொடுக்குறது இருக்கும்போது வந்துட்டு நல்ல எதுனாலும் நம்ம சொல்லோட மீனிங் வந்துட்டு இங்கிலீஷில் தான் சொல்லணும். இதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சு அவன் திரும்ப ரிப்ளை கொடுக்கனாலே நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் ஸ்கூலில் வந்து பஞ்சுவாலிட்டி நல்லா இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து நாங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பெர்மிஷன் தான் கேட்க வந்தேன். ஒரு டைம் பையனுக்கு கொஞ்சம் விடுங்க, மத்தியானம் போல விடுங்க கேட்டது முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதனால பிள்ளைங்க சேஃப்டியாக நம்ம அனுப்ப முடியுது. பிரின்சிபலோட அவங்க வெளியே நின்று எல்லாரையும் வெல்கம் சொல்லி வரவேற்கிறது. பிள்ளைங்க நல்ல ஒரு குட் டிசிப்ளின் இருக்கலாம். அதனால நல்ல ஸ்கூல். வணக்கம். நான் ருத்திகாயோட அம்மா பேசுகிறேன். என் மூத்த மகனும் மித்திரனும் இந்த ஸ்கூலில் தான் படித்தான். இப்போ அவன் கேவியில் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து கேவியில் ஃபுல்லும் ஹிந்தி தான் மெயின் சப்ஜெக்ட். ஆனால் இவன் இங்கேருந்து ஹிந்தி படிச்சுட்டு போனது அந்த ஸ்கூலுக்கு அவனுக்கு ரொம்ப யூஸாக இருந்தது. அவங்க மேம் நேற்றுக்கு ஒரு மீட்டிங் வச்சப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஹிந்தி வந்து அழகாக பிக்கப் பண்ணிக்கிட்டான், எல்லாமே அழகாக பிக்கப் பண்ணி எழுதிக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இந்த கௌசிகா ஸ்கூலில் படித்தாலும் மட்டும்தான் நடந்தது. அதாவது கிராஜுவேஷன் டே வந்து சின்ன பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அப்போ நம்ம வந்து நம்ம ஒரு எல்கேஜி யூகேஜி கொண்டு முடிச்சிருக்கோம். பிள்ளைகளுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட். அப்போ அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல இதே நல்லா படிக்கணும், அப்போ நம்மளுக்கு இதே ஒரு கிராஜுவேஷன் கிடைக்கும் அப்படி ஒரு மோட்டிவேஷன். கிராஜுவேட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஸ்கூலும் இப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் கௌசிகா ஸ்கூலில் கிராஜுவேஷன் கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் மகளோட பேர் ஜோஷ்னிகா ஃபெபி. அவள் வந்துட்டு கௌஷிகா ஸ்கூலில் எல்கேஜிலேருந்தே படிக்கிறா. இந்த இயர் வந்து யூகேஜி கம்ப்ளீட் ஆகி கிராஜுவேஷன் அங்கே போகிறா. அவளோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்குது. அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் கொடுக்குற ஒவ்வொரு எஃபர்ட்டும் தான் வந்து இதாக இருந்துச்சு. ஹரிவரதன் கௌசிகா ஸ்கூலில் படிக்கிறான். நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா படிக்கான். அவங்களும் நல்லா ஹோம்ஒர்க்கு எல்லாம் எழுத சொல்லி கொடுக்காங்க. நல்லா இதாட்டு தான் இருக்கான். நல்லா படிக்க வைக்காங்க. இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரோஹித் கிராஜுவேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் எல்லாம் நல்லா தான் பண்ணான், பிரச்சனை இல்லை. படிப்பும் எந்த இதுவுமே இல்லை. டீச்சர்ஸு வரைக்கும் இல்லை. Manisha, I feel like I'm hungry. Come, let's go and some
சாப்பாடு சாப்பாடுனாலே நல்லது தானே. Wait, this kids will teach you now. And I'm sure that I won't have any junk food from now. That's awesome, Harini. I hope the kids will follow. என் பேர் எம் பிரணவ், யூகேஜி தான் படிக்கிறான். நல்லா படிப்பான். ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பேசுறதுல மட்டும் ரைம்ஸு இதெல்லாம் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கூச்ச சுபாவத்தினால அப்படியே இது பண்ணும். மற்றபடி நல்லா படிப்பான். என் மூத்த பையன் 7 இயர்ஸாக கௌசிகாவில் தான் படிச்சுட்டு இருக்கான். அவனும் ரொம்ப நல்லா படிப்பான். கிராஜுவேஷன் டே கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம்தான். மூத்தவனுக்கு இல்லைன்னு அவங்க உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவான். கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நான் சாந்தினி. ஆக்சுவலி என் பொண்ணு கௌஷியா ஸ்கூலில் யூகேஜி ஏ செக்ஷன் படிக்கிறா. நான் கௌஷியா ஸ்கூலில் லோக்கல் இதில் எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு அது ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலாக எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது ஓகே, எனக்கு ஓவரால் எல்லாத்துலேயுமே ஸ்டார்ஸ் தான் அது. மற்ற ஸ்கூலில் பேரண்ட்டுக்கிட்ட நான் பேசும்போதும் என் பொண்ணோட ஸ்கூலோட அந்த இதை பேசும்போதும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி அவங்களோட டீச்சிங்கு, ஹேண்ட் ரைட்டிங் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கூலாக தான் நான் சூஸ் பண்ணுறேன் அதை.
கிராஜுவேஷன் டே வருது. ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பொண்ணுக்கு வரும்ன்ட்டு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்படி கிராஜுவேஷன் டே இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வணக்கம், என்னோட பொண்ணு பேர் தேஜஸ்வி. அவளை வந்து கௌசிகா நர்சரி பிரைமரி ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். எல்கேஜி ஜாயின் பண்ணி அப்புறம் இப்போ யூகேஜி பண்ணிட்டு இருக்கா. எல்கேஜியில் இருந்ததுக்கு யூகேஜியில் இருந்ததுக்கு இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நிறைய கற்றுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் சரி மிஸ்ஸும் சரி எதுனாலும் கேட்டோன்னா நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. நல்ல எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ஜாயின் பண்ணும்போது எதுவுமே தெரியாமல் எப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப யூகேஜிலேயே அவள் இவ்வளோ படிச்சிருக்கா. அதில் வந்து நல்ல இதாக இருக்குது. ஸ்கூலில் நல்லா கோச் பண்ணுறாங்க எல்லாமே. அப்புறம் வந்து கிராஜுவேஷன் டே எல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ பண்ணுறது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது. இந்த கிராஃப்ட் ஒர்க்கு அதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. நான் பவசந்தியா, என்னோட பேர் நக்ஷத்ரா. யூகேஜியில் படிக்கிற கௌஷிகாவில். அவங்களோட எஜுகேஷன் இதை பற்றி சொல்லணும்னா நிறையவே இருக்குது டெவலப்மெண்ட்ஸு. ஸ்டார்டிங்கில் நான் இன்னொரு ஸ்கூலில் தான் போட்டிருந்தேன். எனக்கு அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சில டைம் நாங்கள் நினைக்காதது கூட அவள் திடீர்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாள், இது இப்படிமா இது இப்படிமா. அப்போ எங்களுக்கு நிஜமாவே ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஒர்த்து. ஸ்கூலில் நாங்கள் போடும்போது நிறைய யோசித்தோம். அப்புறம் நினச்சோம், சரி ஓகே நாங்கள் எடுத்த டிசிஷன் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்ட்டு. எங்களுக்கு அதுக்கு உமா மேமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அங்கேருந்து கற்றுட்டு வந்து எனக்கு சொல்லி தருவா. அம்மா இப்படி அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும், முக்கியமாக இதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இன்னைக்கு மார்னிங் நடந்த டீட்டெயில் கூட அவள் அப்பா கிட்ட அவள் சொன்னபாடு அப்பா ஷேர் பண்ணிக்கணும் அப்பா அப்படின்ட்டு. ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறது. மேலாப்பில் இல்லாமல் டீட்டெயில்டாக அவளுக்கு வந்து உள்ள நிறைய விஷயம் அவள் ஓப்பனாக பேச மாட்டா, இல்லைன்னா ஓப்பனாக அதை எடுத்துகிட்டு போக மாட்டா. ஆனால் அதுக்குள்ளே சம்டைம்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல அதை அவள் கொண்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் நான் சொல்லிக்கலாம். அது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்குமோ இல்லைன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பி தானே. சின்ன பசங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம், நம்ம இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஹலோ எவ்ரிவன். 2 பசங்களுமே வந்து கௌஷிகா ஸ்கூலில் தான் படிக்காங்க. இவன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கான். பொண்ணு வந்து யூகேஜி போகிறா, படிக்கா. நெக்ஸ்ட் இயர் வந்து 1st ஸ்டாண்டர்ட் போகிறா. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. உமா மேமும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. இந்த ஸ்கூலில் சேர்த்ததில் வந்து ஆக்சுவலி எஜுகேஷன் அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ஓகே தான். நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். தேங்க்யூ ஃபார் த ஸ்கூல். நம்ம என்ன சொன்னாலும் கரெக்டாக பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை எப்படி கேர் பண்ணுறோம் அது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே கேர் எடுத்து பண்ணிக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் கூடுதல் குறைவு சொன்னாலும் கூட அவங்க அதை பெருசாக மனசு வச்சுக்காம அந்த பிள்ளைகளுக்கு எது நல்லதோ அதை கரெக்டாக புரியும்படியாட்டு நல்ல தெளிவாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் கொடுக்குறாங்க. பசங்க பார்த்தீங்கன்னாக்கி பிஜி யூஜிலாம் போனதுக்கப்புறம் இந்த கிராஜுவேஷன் டேலாம் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்போவே சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. அவங்களுக்குமே ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை, இதே மாதிரி எல்லா ஸ்கூலும் பண்ணணும் ஒரு விஷயம் இருக்குது எல்லா பேரண்ட்ஸுக்குமே. ஏன்னா நம்ம பசங்களை அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அது இவ்வளோ சின்ன வயசுலேயே பார்க்கும்போது அது இன்னும் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஸ்கூல். என்ன நிலாவை பத்தி பாட்டுலாம் பாடுற?
இந்த பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நிச்சயமா, it's time for the parents to open your minds. Among the parents can come up on the stage and speak about your views. Parents, யாராவது வாங்க. Please come up on the stage. Give a big round of applause everyone. நான் வந்து யூகேஜி படிக்கிறேன். என்னோட பையன் ஹரிபிரசாத். நான் என்னோட அப்பா பேசுகிறேன். எனக்கு வந்து கௌசியா ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஏன்னா பையனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. இப்போ அவன் அங்கே படிச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் இருந்து ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்துலையும் நல்ல ஒரு இது இருக்குது. பையன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும்
வீட்லேயும் நடக்கக்கூடிய நடைமுறைகள் காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால பொதுவான ஒரு இதில் வந்து நான் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்குறேன். ஸ்கூல் நல்லா இருக்குது, டீச்சிங் நல்லா இருக்குது. எல்லா விஷயத்துலையும் ஸ்கூல் வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. பையனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் நான் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். கிராஜுவேஷனுங்கிறது அந்த குழந்தைங்களோட ஒரு மனநிலை நல்லா இருக்கும். சரி, நம்ம காலேஜ் முடிச்சு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த சின்ன வயசுலேயே கொடுக்குறதுனால அவங்களோட அந்த படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து நல்லா இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்லா இருக்கும். ஆஸ்லி நிஷா அவள் வந்து அவளோட அம்மா எங்கள் வந்து கௌசிகா ஸ்கூலில் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எல்கேஜிலேருந்து சேர்த்துருக்கோம், இப்போ யூகேஜி. படிப்பெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து சேர்க்கும்போது அவளுக்கு போட கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் சேர்க்கும்போது நாங்கள் வந்து அப்போ எல்லாரும் வந்து ப்ரீகேஜி படிச்சுட்டு தானே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் என் பிள்ளை வந்து போட தெரியாமையே எங்கே போனா ஸ்கூலுக்கு போனா. ஆனால் இப்போ வந்து அப்படி நல்லா படிக்கா, பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்போம். அவங்க மிஸ் நாங்கள் ரொம்ப அமைதி தான். ஆனால் படிப்பா பரவாயில்ல. நம்ம படிப்புலலாம் நம்ம பேக்கில் போக முடியாது. இந்த இவ்வளோ சின்ன பிள்ளைங்களுக்கு பேராகிராஃப் சொல்லி கொடுக்காங்க, அவ்வளோ அழகா பக்காவா சொல்லி கொடுக்காங்க. அது நம்மளால கூட முடியாது. ஒரு இவ்வளோ பெரிய பேராகிராஃபை வந்து பிள்ளைங்க வந்து எப்படி சொல்லுதுன்னு எனக்கே தெரியல. ஹிந்தியா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அந்த இங்கிலீஷ் ரைம்ஸா இருக்கட்டும், அவ்வளோ அழகா சொல்லுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து அதே மாதிரி போட தெரியாம போன பிள்ளை இப்போ இந்த 2 வருஷத்துல இங்கு முதற்கொண்டு கவுங்காவ் அந்த லைன் மொத்தமும் அவளுக்கு எழுத தெரியும். இங்க இருக்கிறதுல சிபிஎஸ்சி சிலபஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கூல் இதுதான், கௌசிகா ஸ்கூல். இந்த படிப்பு நல்லா இருக்கும், டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருக்காது. சும்மா யானோ தானோன்னு விட்டுருவாங்க, ரொம்ப கண்டிப்பு இருக்காது. ஆனா இது சின்ன பிள்ளையா இருந்தாலும் கண்டிக்க வேண்டிய விஷயத்துல அழகா கரெக்டா கண்டிப்பாங்க. நம்ம போகும்போது சொல்லுவாங்க, எழுதி வச்சிருப்பாங்க நோட்ல, உங்க பிள்ளை இந்த விஷயத்துல இந்த எப்படி வச்சிருக்கு. நம்ம எப்படா அம்மா வரோம் அதெல்லாம் பிள்ளைகள் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க எல்லா ஸ்கூல்லையும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. கிராஜுவேஷன் வந்து ஏன்னா நாங்க வந்து வாங்கியிருக்கோம். அந்த சின்ன வயசுலயே இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. யூகேஜி ஸ்டாண்டர்ட் படிக்கா கௌசிகா ஸ்கூலில். நல்லா படிப்பா, 6 ரேங்குக்குள்ளே ரேங்குவா. ஹேண்ட் ரைட்டிங்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவா, இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கா. என்ன ஸ்கூலில் என்ன நடக்கும் எல்லாம் வந்து அப்படியே இது பண்ணி பேசுவா, எல்லாரும் சொல்லுவா. வந்து ரைம்ஸு ஸ்டோரி எல்லாம் நல்லா பண்ணுவா. டீச்சர்ஸ் பரவாயில்ல, டீச்சர்ஸும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆக்டிவாக இருப்பாள், எங்கள் வீட்டிலே வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாள், நல்லா பேசுவா. எல்லாம் ஸ்போர்ட்ஸு ட்ராயிங் இதெல்லாம் எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கிடுவா, ப்ரைஸ் வாங்குவா. கிராஜுவேட்ஸ்டே இவ்வளோ நாள் இல்லை, இப்போ போன வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷம் இனி இந்த வருஷமும் இது பண்ணியிருக்காங்க. பேருங்க பேர் ஹெல்தோஷாங். நான் அவனுங்க பாட்டி, அவனுங்க அம்மா அப்பா இங்கே கிடையாது, வெளிநாட்டில் வேலை செய்யாங்க. இந்த ஸ்கூலில் விட்டதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். அங்கே உள்ள மேம் எல்லாம் நல்லா அன்பாக இருப்பாங்க, வந்து சொல்லுவேன். நானும் அங்கே போனவரும் அவங்க நல்லா பார்ப்பாங்க. நல்லா எழுத்தெல்லாம் அழகாக எழுதி நல்ல இதாக டேலண்டாக இருக்கேன். விளையாட்டுக்கு எல்லாம் சேர்ந்தேன், நல்ல இதாக இருக்கேன். சந்தோஷமாக போகிறேன். ஸ்கூலுக்கு போனோன்னா நல்லா சந்தோஷமாக போவேன். நான் காலையில் 6 மணிக்கு அவனை கூப்பிடவே வேண்டாம், காலையிலே அவன் எனக்கு கூட வந்து இன்னும் ஸ்கூல் உண்டா பாட்டி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி காலையில் ப்ரெஷ் பண்ணி குளித்து நீட்டாக நல்லா போவேன். வேனை பார்த்து வேணும், எப்போ வேலை போனாலும் பாட்டி எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு பார்த்து நல்ல இதாக நீட்டாக நல்லா உஷாராக நல்லா போவேன். எனக்கு ஸ்கூலில் நினச்சும் போது நல்ல பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்கூலில் என் பிள்ளை படிக்கேன், நல்லா படிக்கேன் அப்படின்னு தெரியும். Thank you for sharing your thoughts, ma'am. मैं इस कार्यक्रम का सचमुच आनंद ले रहा हूँ, आप नहीं? Might be it is not enough for us to speak
பையன் பேர் ஸ்ரீகர்ணன். பையன் நல்லா படிக்கான். ஸ்கூலில் சேர்க்கும்போது கொஞ்சம் இப்போ ஆரம்பத்தில் படிக்கலை, இப்போ போக போக நல்லா படிச்சுட்டு இருக்கான். மேம்லாம் நல்லா படித்து கொடுக்காங்க, நல்லா பார்த்துக்கிருக்காங்க. ஸ்கூலும் பரவாயில்ல, நல்லா சொல்லி எடுத்து கொடுக்காங்க. இருக்கான் நல்லா கொஞ்சம் யார்ட்டையும் கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிற மாதிரி அப்படிலாம் இருக்கான். இப்போ பரவாயில்ல, பையன் படிக்கிறது படிப்பில் ஒழுக்கத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. நம்ம பையன் இப்படி பட்டம் இது வாங்குறான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நல்லா படிக்கணும்னு நினைக்கேன். மேம்லாம் நல்லா படிச்சு கொடுக்காங்க. யோட அம்மா அவ வந்து கௌசிகால யூகேஜி படிச்சுட்டு இருக்கா. அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அவ வந்து ஃபர்ஸ்ட் போனதை விடவும் அவ நல்லா படிச்சிருக்கா. எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து ரொம்ப சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சமா சொல்லி கொடுத்தாலே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஹேண்ட் ரைட்டிங்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விடையும் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஜுவேஷன் டே பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்கூல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஸ்கூல் போவாங்கன்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் சொன்னால் கேட்பாங்க. கொஞ்சம் ஸ்கூலுக்கு போன பிறகு அங்கே சொல்லி கொடுக்குறதெல்லாம் சில நேரம் இங்கே வந்து சொல்லுவாங்க. அதனால நல்லா தான் இருக்கு. ஸ்கூல் நல்லா கோச் பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா செய்கிறாங்க. நல்லா நான் சிவர்லீசனோட அம்மா பேசுகிறேன். ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அங்குள்ள கோச்சிங் வந்து நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு நல்லா புரியும்படியாக சொல்லி கொடுக்காங்க. அவங்க மிஸ்ஸுக்கிட்ட வந்து நம்ம எந்த நேரத்துலையும் எந்த விதமான ஒரு சந்தேகம் வந்து கேட்டாலும் அவங்க அதுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. என்னோடய பையனை வந்து நான் எல்கேஜியில் சேர்த்தேன். அப்போது அவனுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தான். இப்போது அவன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய லெவலில் அந்த பையன் இருக்கான். அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எல்கேஜியில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க மிஸ் எப்படி எழுதுறாங்களோ அதை மாதிரி நம்மளும் ரைட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவன் எழுத. அவன் நோட்டெல்லாம் அழகாக இருக்குது. அவங்க 3 நோட்டு கொடுத்து விடுவாங்க. அந்த 3 நோட்லேயுமே அவன் வந்து ஸ்டார்லாம் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வச்சு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக்கு வந்து பிள்ளைங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணுறது வந்து நல்லா இருக்கான்னுட்டு அவங்களே பண்ணணும்னு நினைப்பாங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுல பேரண்ட்ஸுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், இன்னும் பிள்ளைங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகச்சுல வந்து இதை விடையும் மேலே இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு இப்போமே ஸ்டார்டிங்கில் இதை மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க வந்து நல்ல ஃப்யூச்சரில் வந்து நல்லா ரிச்சாக இருப்பாங்கிறது தெரியுது. ஆனால் அவன் வந்து இனிமேல் நாங்கள் கிராஜுவேஷன் அவன் வந்து பட்டம் வாங்கும்போது என்னோட பையன் யூகேஜியில் இருந்துக்கிட்டு அவன் வந்து கிராஜுவேஷன் வாங்குறான்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எங்கள் குடும்பம் எல்லாமே சேர்ந்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். வணக்கம். நான் சித்தார்த் மகராஜோட அம்மா. என்னோட பையன் வந்து கௌஷிகால படிச்சுட்டு இருக்கான். என்னோட பொண்ணுமே கௌஷிகால தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணை தான் நான் சேர்த்துருந்தேன். அவளோட பிஹேவியர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்களோட ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் என்னோட பையனையும் சேர்த்துருக்கேன். நாங்கள் டைரக்டா எல்கேஜில தான் அவனுக்கு போட்டிருந்தோம். அப்போ அவனுக்கு வந்து நான் ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஒரு சின்ன டிராப் புள்ளி கூட வைக்க தெரியாது, பென்சிலே பிடிக்க தெரியாது, அப்படிதான் இருந்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்சர் ரைட்டிங் எல்லாமே நல்லா சூப்பரா எழுதுதான். வந்து ஸ்கூல்ல வந்து லாஸ்ட் ரேங்க் வந்துட்டு இருந்த என்னோட பையன் ஃபர்ஸ்ட் 5th உள்ள நேம் போர்டுல அவன் வர அளவுக்கு அவன் ட்ரெயின் ஆனான். இப்பவும் அவனோட எஜுகேஷன் லெவல் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு பிரில்லியண்டா தான் இருந்துட்டு இருக்கான். ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. கிராஜுவேஷன் டே பத்தி சொல்லணும்னா கிராஜுவேஷன்லாம் இப்போ நம்ம வந்து காலேஜ்ல தான் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். இப்போ அன்னைக்கு என் பையனுக்கு அந்த பட்டெல்லாம் போட்டு எடுத்து அவனை பார்க்கும்போது அவனை கிளப்பி விடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு யூனிஃபார்ம் இல்லாம ஒரு கலர் ட்ரெஸ்ல அவன் போகும்போது என்னோட அந்த கோட் போட்டு அந்த போட்டோ பார்க்கணும் அப்படிங்கிற அவனோட அந்த கியூரியாசிட்டி எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இந்த வயசுல அவனுக்கு இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது. அந்த கிராஜுவேஷன் டேக்காக நாங்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்க உள்ள ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கிட்ஸ் டே அப்படின்னு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. தொடர்ந்து என்னோட பொண்ணு வந்து ஹிந்தியில வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கா.
அது எல்லாத்துக்கும் மேல பேப்பர்ல போட்டோ பார்க்கும்போது ஒரு அளவே இல்லாத அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த பேப்பர் போட்டோ கட்டிங் எடுத்து எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உன்னோட பொண்ணு பேப்பர்ல வந்திருக்கா அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம பேப்பர்ல வரல, சாதிக்கல, எதுவுமே பண்ணல, ஆனா பொண்ணு வந்து இந்த வயசுலயே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மிஸ்ஸோட எஃபெக்ட், ஸ்கூலோட எஃபெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களால மட்டும்தான் இது சாத்தியம். அது வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய், நான் ஹாரிக் மம்மி. ஸ்கூல் வந்து கௌஷியா ஸ்கூலில் என் பையனை நான் சேர்த்துருக்கேன். ஸ்கூல் வைஸாக ஸ்கூல் ஓகே. அது வந்து என்ன சொல்ல, ஸ்டடீஸ் எல்லாமே ஓகே. ரைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஸ்கூலில். என் ரைட்டிங் எல்லாம் சொல்லும்போது வேற லெவலில் இருக்குது. என் பொண்ணுக்கெல்லாம் ரைட்டிங் ரொம்ப செம்மையாக இருக்குது. தமிழ் ரைட்டிங், தமிழ் மேமுக்கு சூப்பர். அவங்க ரொம்ப நல்லாவே என் பொண்ணை வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்ல, இப்போ இவன் பேசிக்னால எனக்கு இவனை பற்றி கேஜி ஸ்டூடெண்ட், ஸோ அதனால எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தெரியுது. இன்னும் இம்ப்ரூவ்டாக என் பொண்ணை பற்றி நிறைய சொல்லலாம். ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட், அதோட ஸ்போர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு டிசிப்ளின் சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல, ஒருத்தங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம், இன்னொன்று மேபி பேரண்டோட டீச்சர்ஸும் இன்னும் நல்லா கோஆப்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கூல்ல அது இந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஸ்கூல்ல அது டெவலப் ஆகிட்டே வருதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் மேபி நான் பக்கத்துல கொஞ்சம் நிறைய ஸ்கூல்ல நான் கொஞ்சம் விசாரிக்கும் போது எல்லாரும் சொன்னது என்னன்னா கௌஷியா வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சரௌண்டிங்ல இருக்கிறதுல கௌஷியா சூப்பர் அப்படின்னு சொன்னதால்தான் நான் என் பொண்ணை அங்க சேர்த்தேன். அப்புறம் என் பையனையும் நான் சேர்த்திருக்கேன்.